ஸோ நம்ம ஃபேமிலியில் யாராவது இருப்பாங்க இந்த மாதிரி தொழுகாமல் 5 வேளையும் தொழுகாமல் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும், தொழுதியா தொழுகாமல் சுற்றிட்டுருக்கியா, தொழுதுருடா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க ஃபேமிலியில். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக நம்ம நிறைய துவா செய்யணும், அவங்களுக்கு ஹிதாயத் கூட ஆண்டவான்னு. பட் இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோன்னு தெரியுமா? நம்ம தொழுகிறோங்கிறதுனால தொழுகாதவங்கள நம்ம அவன்லாம் தொழுகிறான் அவன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஆக்சுவலி நல்லா யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்தாலாக்கு நம்ம மேலே தொழுகிறவங்க மேலே நம்ம மேலே நீங்கள் தொழுகிறீங்கன்னா உங்கள் மேலே ஒரு எவ்வளோ ஒரு அன்பு வந்திருந்தா உங்களுக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்துருப்பான். அந்த ஹிதாயத்தை அவங்களுக்கும் கிடைக்கணும். தொழுகைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சேஃப் ஸ்பேஸ். நம்ம எங்கே ஒரு டென்ஷனில் இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு பயம் படப்படப்பில் இருந்தாலும் வந்து டக்குன்னு ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஒரு ரஹாத் கிடைக்கும். பாடா நம்ம ஒரு பத்திரமான இடத்துல இருக்கோம், அல்லா இருக்கான் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதுன்னா ஏன் அந்த ஒரு ஹிதாயா, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால தானே. அதுக்குன்னு நான் அப்படியே நம்ம எல்லாமே ஒரு பயங்கர அந்த லெவல் அப்படின்னு சொல்ல வரல. பட் நான் சொல்கிறேன், தொழுகையில் ஒரு ரஹாத் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுதுனாலே அதுவே ஒரு பெரிய ஹிதாயா தான். பட் அவங்களுக்கு அது இல்லைன்னா ஒருவேளை அவங்களுக்கு அது தெரிஞ்சால் அவங்க பண்ணாமல் இருப்பாங்களா? அல்லாஹ் தானே கைட் பண்ணணும். இப்போது ஒரு கண்ணு தெரிகிறவன் அந்த பர்பிள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறான்னா, ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு அந்த பர்பிள் கலர் அழகாக இருக்கான், அந்த ஷேடு க்யூட்டாக இருக்கான்னு எப்படி தெரியும்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒருத்தனுக்கு தெரியலங்கிறதுனால அவனை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. பட் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரிகிற மாதிரி மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நடந்த மிராக்கிள்ஸ் ஏதாவது இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது டவுனாக இருக்கிற டைமில் அல்லாவோட ஏதாவது ஒரு துவா எதையாவது ஒன்று ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாவோட ப்ராமிஸ் இருக்கே, நம்ம டிஃபிகல்ட் டைம்ஸில் எந்த டைம்லனாலும் அவரை மட்டும் நாடியே உதவி கேட்குற டைமில் அல்லாஹ் அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஒரு வழி பண்ணி கொடுப்பாங்க, டெஃபினட்டாக கொடுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்படியே அவங்க கொடுக்கலனாலும் அதில் ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இதை அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்காக நிறைய 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 துவா செய்யணும். அல்லாஹ் கிட்ட அவங்களுக்கும் ஹிதாயத் கொடுங்கன்னு நிறைய கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அவங்கள ஏன் தொழுகலை ஏன் பண்ணலன்னு அவங்கள போட்டு ப்ரொவோக் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கக்கிட்ட நிறைய கைண்டாக நம்ம இதை சொல்லலாம். இல்லை சொல்லாமல் விட்டுட்டு நிறைய துவா செய்யலாம். அதை நம்ம பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். அது அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறத விட அவங்களுக்காக நிறையா துவா செய்கிறது பெனிஃபிட் தரும் இன்ஷா அல்லாஹ்.